ஒல்லையவர் புராணக்கரை உலகையை விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி விரைந்து சொன்னாராம் புராணத்தை. ஒல்லை அவர் அப்படிங்கிறார். ஒல்லைனா விரைவு. அனபாய சக்கரவர்த்தியுடைய ஆர்வத்தை அறிந்தவராக, அவர் வேட்கையை தணிவிப்பவராக சேக்கிழார் பெருமான் புராணம் சொல்வதிலே அத்துணை விரைவாக செயல்பட்டார் என்று சொல்லுங்க. புராணம் கேட்கணும், அவ்வளவு விரைவாக கேட்கணும். நாட்டியதான் ஒரு இத்தனை அன்பர் வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியம். மழை கூட பெய்ய வாய்ப்பு இருக்கு. கோட்புலி நான் அத்தனை பேர்த்தையும் ஈர்த்து ஆட்கொண்டான். முன்னாடி கூட உட்கார்ந்தாங்க, முகம் பார்த்தா நல்லா இருக்கு. மக்கள்லாம் கைக்கு முன்னாடி திருத்தொண்ட தொகையில எம்பெருமான் செந்தமிழ் சுந்தரர் நம்முடைய நாயனாருடைய அருமையும் பெருமையும் செயற்கரிய செய்கையும் எண்ணி வியந்து நயந்து வாக்கினாலே போற்றி புகழ்ந்து உடம்பாலை பணிந்து வணங்கி துதித்து வழிபட்டு வழிகாட்டுகின்ற முறை மிக அற்புதமான அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியே. 2 புலி உண்டு, ஒண்ணு சிறப்புலி, இன்னொன்னு கோட்புலி. சிங்கம் 2, கலச்சிங்கம் நரசிங்கம் 2 தான் இருக்கும். பல இடங்கள் அதுக்குள்ள போக வேண்டாம். அடல் சூழ்ந்த என்பது நாயனார் கொண்டிருந்த அன்பின் வலிமையை குறிக்கும். வேல் நம்பி என்பது அவர் ஆடவர்களை சிறந்தவராக, வீரத்திலே மிகுந்தவராக விளங்குகின்றவர் என்பதை காட்டும். அப்படிப்பட்ட கோட்புலி நாயனாருக்கு நான் அடியேன் ஆவேன், அவர் அடியாருக்கும் நான் அடியேன் ஆவேன். சொல்றவர் யார்? சாமானியப்பட்டவர் அல்ல. திருவாரூர் குற்றினமுள்ள பெருமானுக்கே தோழராகிய அண்ணல் ஆளாள சுந்தரமூர்த்தி நாயனார், ஆதி சைவ அந்தனர் குல திலகர், சைவ குல தெய்வம். அவரே கோட்புலி நாயனாருக்கு அடியே என்று பரவி பணிந்து துதித்தார் என்று சொன்னால் மற்றவர் சொல்லவா வேண்டும்? 2 நாயனார் குரு பூஜை அங்கதான் கூட்டம் நிறைஞ்சிருக்கும். அத்தனை கூட்டம் தமிழகத்தில் லட்சக்கணக்கான அடியார் இருப்பாங்க. நீங்க அத்தனை பேரும் அறிந்தும் அறியாமல் செய்த குற்றங்களை அறுத்து குணமுடையவர்களும் ஞானமும் போகமும் போற்றி என்பாருக்கு அருளும் அங்கடத்து அறத்துறையே வந்தணைந்தார். கூட தெளிவு பாருங்க. பெரிய புராணம் தான். அகையுள்ள நீக்கும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஆளுடைய பிள்ளையார் திரு தேவாரமும் அகையுள்ள நீக்கக்கூடியது. அருளோர் சிந்தை இருளும் நீங்கவும். எதனால? எழுது சொல் மறை அழிப்பவர். எழுது சொல் மறை என்ன அர்த்தம்? ஆளுடைய பிள்ளையார் பாடிய திரு நெறிய தமிழாகிய திருத்தேவாரம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? தேவாரத்துக்கு என்ன பேர் வச்சாரு? 15 இடங்கள்ல வேதம் வேதம் என்று நம்முடைய சேக்கிழார் விளக்குறார். 25 இடத்துல வள்ளங்கிறார். யார? சம்பந்த பெருமான சாமி. அந்த பெருமான பாடிய பெருமை யாரும் தெரியுமா? முத அதிகமா இருக்கு நம்முடைய ஆளாள சுந்தரமூர்த்தி நாயனார். அப்புறம் சரி சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான். அவரும் பல இடங்கள் சொல்றாரு. அதோட ஒரு படி மேல போய் சொல்றவர் யாரு? ஆளுடைய நம்பிக்கை. பொதுவா பெருமக்கள் பாடினாங்க, நாளும் இன்னிசையாள் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் கீந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை சொல்றாரு பாருங்க. வாரம் பாடினாரா? அல்ல. மாசம் பாடினாரா? அல்ல. நாள்தோறும் எப்படி பாடினார்? இன்னிசையார். எதை பரப்புனார்? தமிழை பரப்புனார். யாரு? ஞான சம்பந்தர். அவருக்கு என்ன கொடுத்தார் சாமி? தாளம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ரகசியமாவா? அல்ல. உலக மக்கள் யாவரும் கண்டு வியக்கு வண்ணம் கோலக்காவிலே கொடுத்தார். ஞானப்பால் கொடுக்கும் போது பெத்த அப்பாவுக்கு கூட தெரியாம மறைந்து இருக்கிறார். அப்ப அந்த ரகமா கொடுக்கப்பட்டது ஞானப்பால். உடனே யாருக்கா டவுட் வரும், இந்த குழந்தை ஞானப்பால் உண்டா குழந்தையா இல்லையா சந்தேகப்படுவான், ஐயப்படுவான். அந்த ஐயத்தை தீர்க்க முடிவு பண்ணினார். கோலக்காவிலே தாளத்தை கொடுத்து தெளிவுபடுத்தினார். அதை கண்டறிந்தார் நம்முடைய அண்ணல் ஆளாள சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பெருமையை கோலக்காவில் வந்த உடனே கண்ணீர் விம்ம நான் தடுத்தடுத்து பாடி பரவி பணிகின்றார். வானராவாயர் பாதக்கமலங்கள் நினைச்சு பார்க்கிற இடங்கள்லாம் பாட்டு அவ்வளவு விசேஷமான பாட்டு.
சரி அடுத்த சொல்ற பாருங்க, ஏன் பாட்டுக்கு இறங்குவான்னு சொல்லல. யாரு? நம்முடைய நம்பியார் இருப்பான். சுந்தரனாகிய நமது தேவாரங்களுக்கு ஈசனார் மிகவும் இறங்கி அருள் புரிவார் அப்படின்னு சொல்லல. திருஞான சம்பந்த தேவாரத்துக்கு மிகவும் இறங்குவார். எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? ஆடப்பிள்ளையாரை பத்தி 8வது பாட்டுல சொல்றார். மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த அவச்சாரத்தை பத்தி வர்றதுனால அதையும் சொல்ல வேண்டிய கடமை அடியனுக்கு. அதெல்லாம் நான் சொல்லிட்டு போறேன். விளங்குறது நல்லா புரிஞ்சுட்டீங்களா? மண் உலகில் வாழ்வார்கள் விளைத்தாடும் வந்து அடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என எடுத்து காட்ட என்னவில்லா வல்லரக்கன் எடுத்து இசை முறிந்து பாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்து ஆக்கப்பாட அருள் செய்வார். ராவணனை பற்றி வருகின்ற செய்தி, அவர் செஞ்சது கடுவா இல்லாத பெரிய சிவாபச்சாரம். அது தீர்வு எப்படி கண்டான்? சாம வேத கீதம் பாடி ஈசரை மகிழ்வித்தான். அவச்சாரத்தில் இருந்தும் தண்டனையில் இருந்தும் விடுபட்டான். மேலும் நாளும் வாழும் பெற்றான். வாழ் கிடைத்தது, நீண்ட ஆயுள் கிடைத்தது, பேரு கிடைத்தது. யாருக்கு? ராவணனுக்கு. அதுபோல இந்த நில உலகத்தில் இருக்கின்றவர்கள் சிவாலயத்துக்கு வந்து அவன் திருவடியை பணிந்து எனக்கு பிராய்ச்சித்தம் கூட என்று தேவாரங்கள் பாடினார். அவர்களும் பிராய்ச்சித்தத்தை பெறுவார்கள். விளங்குதா? சிவன் இந்திலிருந்து விடுபடுவார்கள், உயர்வும் பெறுவார்கள் என்று காட்டுது. நம்ம நாயகம் பூனாரமா அடிகளாம் இப்படி படம் எடுத்து நிற்கிறது பாம்பு. சரி, கபாலத்துக்கு காளிதாஸ் சொன்னா அற்புதமா ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அது வேண்டாம் சொல்லி பிரம்மாவோட கபாலத்தை கையில் எடுத்துட்டு வர்றாரு. பாந்தல் பூனாரம், பரிகலம் கபாலம். சரி, பட்டவர்தனம் யானை மேல வராதா, தேர்ல வராதா, குதிரையில வராதா? அல்ல அல்ல, எது? சரி, இத்தனையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாக்குறாரு குளிக்கிறது. என்ன குளிக்கிறது? அபிஷேகம் பண்றது, மஞ்சனம் பண்றது. அது என்ன தெரியுமா? அன்பருடைய கண்ணீர். அடியார்கள் அழுகின்றார்களே, அந்த கண்ணீரிலே இறைவன் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்வான். அன்பர் வாழ்ந்த கண்ணறிவி மஞ்சன சாலை. இவ்வளவு அர்த்தம் பாத்தீங்களா? நீங்க அழுதீங்க, உங்க கண்ணீர் ஈஸ்வரனுக்கு அபிஷேகமா போச்சு. கவனிக்கிறீங்களா? கவனிக்க போ, அடுத்த போயிடும். நேரம் ஆயிட்டு அணிந்தார் தமக்கு அமுதுபடி. தமக்கு அமுதுபடி தூக்கி செஞ்சு அப்படிதான் செய்யணும். பிறருக்கு விஷத்தை கொடுத்து தன் நல்லா வளரணும் செய்யக்கூடாது. தான் விஷத்தை எடுத்துட்டு பிறருக்கு அமுது கொடுக்கலாம் பார்த்தீங்க, அவன் தான் உண்மையான தலைவர். சுந்தரா பார்த்தேன் சொல்ற. என்ன சொல்றாரு? மாதர் மேல் மனம் வைத்தனை அப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப மனசு என்னது? ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அங்க சுத்திட்டே இருப்பான். யாரு? உயிர் தொடர்பு. இந்த உயிரை உயிர்விக்கக்கூடிய வல்லமை அடியாருக்கு. அடியார் யாரு? உயிர் தொடர்பு. புரியுதா? தேவன் அழகா சொன்னோம். ஒட்டீட்ட பல்வில் அங்க பாடுறாரு பாருங்க. ஒட்டிட்டு அர்த்தம் சிவபெருமானோட அதிவிதமாக கலந்த கலப்பு. அப்படிப்பட்டவர் அடியார்கள். அடியார் எப்படி இருக்கணும்? ஒட்டிட்டு இருக்கணும். பக்கத்துல ஒட்டிட்டு இருக்க பிரச்சனை கிடையாது. எட்டி இருந்தாலும் உணர்வால ஒட்டி இருக்கணும். எட்டி இருந்தாலும் உணர்வால ஒட்டி இருக்கணும். புரியுதா? அந்த உணர்வு யாருக்கு இருக்கு? சுந்தர பெருமான் திருவாரூர்ல இருக்கும் போது சேதரா நினைக்கிறார் பாரியா. அற்புதம் பாருங்க. அங்கேயிருந்து வந்த போது இங்க சாமியோட ஆணை வந்தோட உடனே மேல கிளம்புறார். கிளம்பும் போது யாரும் நினைக்கிறார்? சேதமான் நினைக்கிறார். உடனே தீட்சை, மானச தீட்சை ஆகுது. உடனே ஒரு குதிரை ஏறி கிளம்புறாரு. எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? அவர் கரி, இவர் பரி. இதெல்லாம் சொல்லுது சேர்க்கிறார் வரி. அத சொல்லுது இந்த நரி. அப்ப அடியார்கள் கிளை அல்ல, கேள். சொந்தக்காரங்க யாரு? கிளை. கிளை. ஏன் கிளைன்னு வச்சாரு? எப்ப வேணாலும் பிச்சுட்டு போயிடுவான். புரியுதா? மொட்டை மரம் ஆக்கி விட்டு போயிடுவான். கிளை யாரு? சொந்தக்காரன். அதனால பேர் வச்சாரு கிளை, மரக்கிளைன்னு வச்சாரு. சொல்றத பாருங்க. கிளைஞர் கிளையும் மரக்கிளை கொல்லாவை விடுவதும் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வெட்டி சாக்காம விடுவானா? ஒரு பயத்தை தப்பிக்குவாங்க முடிவு பண்ணிட்டாரு. யாரு? அத்தனை பேர்த்த போர்ல வெட்டி சாச்சா இருக்கீங்கன்னா எம்மாத்திரம் உங்களுக்கு. நம்ம நாயனாருக்கு உருளைக்கு நறுக்கமா நறுக்கி போட்டு போயிடுவார். அத்தனை பேருக்கு சாமிக்கு எங்களுக்கு மேல வருவல் மாதிரி போயிட்டு இருக்கும். தாயரும் போயினா தாமும் போவார், கொண்டவே கொண்டொரு கூட்டத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார். அழகா பாருங்க. அப்பா சிவபாதை இருக்கிற பௌதிகமா இருக்கிறாங்க. 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்க. அப்பா போயிடுவாரு, அம்மா போயிடுவாருங்கிறார். எப்படி
எத்தனை அற்புதம் பார்த்தீங்களா? அவங்க பிரம்மாவோட சிருஷ்டியில வந்தவர்கள் அல்ல, சிவபெருமானுடைய படைத்தல்ல வந்தவர்கள், சிவன் சிருஷ்டியிலே தோன்றியவர்கள். அதனால்தான் தான் என்னை முன் படைத்தார் அது அறிந்து, நான் அறியாம இருந்தேன், எதிர்வாதம் பண்ணேன், அடிமை அல்ல என்று மறுத்து வாதிட்டேன். அப்புறம் அவன் வாதத்திலே வெற்றி கொண்டு என்னை அடிமை என்று உணர்த்தினான், அதை அறிந்து கொண்டேன். அததான் அது அறிந்து அப்படிங்கிறார். அது தான் என்னை முன்படுத்த என்ன தெரியுமா? பிரம்மா சிருஷ்டி அல்ல, சிவன் சிருஷ்டியிலே என்னை திரு நாவலூரிலே சடையனாருக்கு இசைஞானியாருக்கு மகவாக படைத்தருளினான். யார்? இந்த நொடித்தாமலை உத்தமன். அதுதான் தான் என்னை முன் படைத்தார். எத்தனை வார்த்தை பாருங்க. அந்த சிவ அனுபூதி ஞானம் திரண்டு இருக்கு அந்த கடைசி பாட்டு. ஒரு தெரிஞ்சுக்கணும் பெருமக்களே, இந்த அருளாளர் பெருமக்கள் பாடுற முதல் திருப்பதிகத்திலையும் உணர்ச்சி உச்சகட்டத்தில் இருக்கும், நிறைவு திருப்பதிகத்திலையும் உணர்ச்சி உச்சகட்டத்தில் இருக்கும். அது உதாரணம் சொன்னா புரியும். பரம ஏழையா இருக்கிறவருக்கு திடீர்னு கோடி ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஐயோ ஏண்டா கோடி பிள்ளையார், பேருணர்வில் புரிகின்ற பிள்ளையார் தேவரான சொல்லுது. சுந்தர பெருமான என்ன பாட்டு? வேதியனாய் வழக்கினார் வெல்ல வந்த ஊதியம் அறியாத எனக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே இன்று உன் குணப்பெறும் கடலை நாயின் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுக என. எவ்வளவு அற்புதம் பாருங்க. உடனே அடுத்து எடுக்கிறார் சாமி பாக்குறார். அன்பனை அருளி நோக்கி அங்கனரு அருளி செய்வார் முன்பனை பித்து என்றே முடிந்தனை. அது சொல்ல பாருங்க. எந்த சாமி தன்னை பித்தம் சொல்லுகிறார்? சிவனை தவிர எவனும் கிடையாது. சொல்ற பாருங்க. என் பெயர் பித்தம் என்று பாடுவாய் என்றார் நின்ற வன் பெரும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார். பதியம் பிறகுது. என்ன பதியம்? கொத்தார் மலர் குழலாள் ஒரு கூறாய் அடியவர் பால் நீத்தாயினும் இனியானையம் பியனாவலர் பெருமா. சொல்ற வார்த்தை பாருங்க. மெய்த்தாயினும் இனியான. சாமி யாரு? மெய்த்தா. இந்த உடம்புக்குரிய தாயை விட இனியவர் எங்கள் சிவபெருமான். அது உதாரணம். தாய் பால் கொடுக்க வரா, எவன பித்து குடிச்சாமா போமா அப்படிங்கிறான். என்ன சொல்ற? பித்தா குடிச்சிச்சு. நீ பித்து போர்க்கூலி நாயனாரை பார்த்து, போர்க்கூலி நாயனாரை பார்த்து நேரடியா சிவபெருமானே பேசுறாரியா? யோசிச்சு பாருங்க. கனவுல கூட வர மாட்டேங்கிற சாமி. ஒரு அசரீரி கேட்க முடியல. அவங்க எல்லாம் கேட்டாங்க. கனவுல பார்த்தவங்க, நனவுல பார்த்தாங்க, திருக்கூத்து தரிசனம் கண்டவங்க, நாயன்மார்கள்லாம் அசரீரி திருவாக்கு கேட்டவங்க. என்ன வாக்கு? அசரீரி திருவாக்கெல்லாம் கேட்டவங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை அவங்களோட நிலையெல்லாம் சாமி என்னென்னலாம் அவங்களுக்காக பண்ணியிருக்கிறாரு. நம்ம கிடைச்ச வரப்பிரசாதையா. அதனால தென்னாடுடைய சிவனை என்று திருவாசகம் தெள்ள தெளிவு எடுத்து காட்டியது. என் நாட்டுக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனை போல். எல்லா நாட்டுக்கும் யாரு? எங்க தலைவர் தான் இறைவன். அவன் தென்னாட்டுக்கு சிவனா இருக்கான், அவன் இறைவனா இருக்கான், அநேகனா இருக்கிறான். யாரு சொல்ல? அறுத்து கிளை, அறுத்த கிளை பொன்னுலகின் மேல் உலகம் புக்கனையே புகழோய். சாமி சொல்றார், நீ இந்நிலை நம்முடன் அணைக. நீ வெட்டி சாய்த்தாயே உன்னுடைய சுற்றத்தார்கள் அனைவரும் அவர்கள் தேவலோகத்தில் தங்கியிருந்து பின்பு வேற நவலோகம் போன்ற லோகங்களை சென்று அடைந்து கடைசியாக இறுதியாக நம்முடைய சிவலோகத்துக்கு வருவார்கள். அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்க, நீ உடனே கூட வந்துரு. வீராய் அமிர்தாகி முத்தனாம் முதல்வந்தால் அடைந்து கிளை முதல் தடிந்த கொத்து அலர் தார் பொற்புரியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவாதம் பரிசினை பகர்வான். அவரு பத்தரை சொன்னார். பாட்டோட கடைசி என்ன வருது? பத்தராய் பணிவார். மாவளுவ சத்தம் வருது. அவரையும் குடிக்கிறார். திருக்குறிப்பு தொண்டனான் அவரையும் குடிக்கிறார் சாமி. இப்ப யார? கலியநாயனம். தோன்றி குடிப்பதான் சொல்றாங்க நண்பர்கள். சாமியை தோன்றி குடிப்பதான் சொல்றாங்க. இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள போனாலும் தெரியும். நம்ம ஐயா ஒவ்வொரு அண்ணாளுக்கு தெரியும். அதெல்லாம் நல்ல புராணம். அவர் வித்தகர். குலமே கிடையாது. எல்லா குலத்திலும் இருக்கிறாங்க. வேடர் குலம் இருக்கிறாங்க, மீனவர் குலத்துல இருக்கிறாங்க, பறையர்ல இருக்கிறாங்க, ஒரு செட்டியார் 5 பேர், வடிகர். நான் சொல்லணும் வடிகர் இல்லாத குலமே கிடையாது. எல்லா ஒரு சாமி அந்த குலமே எடுத்துட்டார். பறையரா வர்றாரு. எங்க வர்றாரு? சோமாசி மன்னன் குலத்துல வர்றாரு. அதனால குலம் பார்க்க கூடாது. எதை பார்க்க கூடாது? குலம் பார்க்க கூடாது,
திரிவேட நலம் தான் பார்க்கணும். ஜாதி பார்க்க கூடாது, நெத்தியில பூஜை தான் பார்க்கணும். ஜாதி பார்க்க கூடாது, நெத்தியில பூஜை தான் பார்க்கணும். வேடம் பார்க்கணும், அதுதான் நமக்கு பாடம் ஆகும். அதுதான் மூடம் நீக்கும், மூடத்தை நீக்கும்.